சாப்பிட்றீங்களாப்பா? சாப்பிடுங்க. வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லா சாப்பிடுங்க. நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. வேணா, கை கழுவிட்டு வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம். விஷம் இருந்தா கூட இல்ல, உள்ள போய் கத்தி எடுத்துட்டு வா. நானே குத்தி செத்துடுறேன். அண்ணா குடிச்சிருக்கியா? அப்பா, அண்ணா குடிச்சிட்டு வந்திருக்கான்ப்பா. ஆமா, நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு வேதனை, கல்யாணியை மறக்க முடியல, அதனால குடிச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆத்திரம் தீர குடிச்சேன். இனிமே நான் குடிச்சிட்டே தான் இருப்பேன். டெய்லி குடிப்பேன். பெத்தவ பேச்சு கேட்கலன்னா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. ஏங்க நீங்க சாப்பிடுங்க. கல்யாணி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணி யாரு? என் பொண்டாட்டி. அவளை என்கிட்ட இருந்து அந்த கடவுளாலையும் பிரிக்க முடியாது. பெத்தவங்க நீங்க அநியாயமா பிரிச்சிட்டீங்களப்பா. எனக்கு சாகணும் போல இருக்கு. என்ன கொன்னுடுங்க, 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 கொன்னுடுங்க. ஏன் இப்படி பண்ற? எந்திரிச்சு வா. இல்ல, எனக்கு பேசணும். என் மனசுல உள்ளதெல்லாம் பேசணும். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக உயிரை விடுற தாயை பார்த்துருக்க. நீ என் உயிரை எடுத்துட்ட. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்ட. டேய், உள்ள போய் பேசாம படு. முடியாது. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். கல்யாணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்னடா குடிச்சிட்டு வந்து ரகலையா பண்ற? எழுந்துரு. ஏய் ஏய் ஏய், டோன்ட் டச். என் மேல கை வைக்காத. நீ ஒரு பாவி, பணத்தாசை பிடிச்ச பிசாசு. நான் உன்கிட்ட என்னம்மா கேட்டேன்? உலக அழகிய கல்யாணம் பண்ணி வை நான் கேட்டேன். இல்ல கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு வேணும் நான் கேட்டேன். கல்யாணி போதுன்னு சொன்னல. நான் அவளை கட்டிக்கிறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? அவ ஏழதா, காசு இல்லதா, அது ஏன் பிரச்சனை? நீ மட்டும் என்ன மைசூர் மகாராணியா? உன் பேர்ல 10 கப்பல், ரயில் இல்ல பஸ் ஓடுதா? அப்படியே கோடீஸ்வரியா பிறந்து பணத்துல புரள்ற மாதிரி அழட்டிக்கிற. எனக்கு பிடிச்சவளை கட்டி வைனா உனக்கு பிடிச்சவளை காட்டுற. நான் தெரியாம தான் கேக்குறேன். பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து காரு பங்களான்னு சீரா வாங்கி அதோடைய குடும்பம் நடத்த முடியா? என் பொண்டாட்டின்னு பிடிச்சவளை தான் காட்ட முடியும். சீரா வந்த பில்டிங்கா காட்ட முடியும். அப்பா, ஏன்பா பேசாம இருக்கீங்க? மோகன், பொறுமையாருடா. கல்யாணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. சொல்லி ஏமாத்துங்க. பிளான் பண்ணி என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களப்பா. அப்பா, நீங்க தெய்வம்ப்பா. உங்களை தப்பே சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல நீங்க சரின்னு தான் சொன்னீங்க. இவங்க தான் நடுவுல புந்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. கல்யாணி என் சாமி, என்ன திருத்தின என் தெய்வம். குடிகாரனா இருந்த என்ன அவதான் சரி பண்ணா. இனிமே தகராறு பண்ணாத, தண்ணி அடிக்காத, கஞ்சா பிடிக்காதன்னு எனக்கு நேர் வழி காட்டினாப்பா அவ. இப்ப அவளே இல்லன்னு பண்ணிட்டால.
இனிமே நான் குடிப்பேன், என் இஷ்டப்படி நடப்பேன். என்னை யாரும் ஏன்னு கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. டேய், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடா. பெத்தவங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. தப்புதான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க வைஃப். என்ன விட என் சந்தோஷத்தை விட உன் ஆணவம் தான் பெருசுன்னு நினைக்கிறல்ல? நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கல்யாணி கிட்ட போய் சாரி கேட்டு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா பண்ணுவ? செத்துருவேன். குடிகாரம் போய் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. என்ன அழ வச்சிட்டல்ல, நீயும் அழணும். கல்யாணி என்ன பிரிஞ்சு வேதனைப்படுற மாதிரி நீயும் வேதனைப்படணும். நான் செத்த அழுவல, அழு, நல்ல அழு. அம்மா, அம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு கல்யாணியை கல்யாணம் பண்ணிவே. நான் எங்கேயாவது நார்த் சைட் போய் செட்டில் ஆயிடுறேம்மா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. எங்களை ஒன்றும் சேர விடுமா. உன் கால வந்து கேட்டு. ஏய், அவனை தொடாத, போ தூர. அப்பா, கல்யாணி நீ தைரியமா இரு. செத்தாலும் உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் அப்பா அம்மா யாரையும் நம்பாத. உனக்காக நான் இருக்கேன். அப்பா, என்கிட்ட இந்த கல்யாணியை பிரிச்சிடாதீங்கப்பா. அவ இல்லாம இப்படி எல்லாம் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணா நான் மனசு மாறிடுவேன்னு பாக்குறேனா? அது மட்டும் நடக்காது. விடியிட்டு வச்சுக்கிறேன். நீ ஏம்மா நிக்கிற? போய் சாப்பிட்டு படு. அண்ணன் இன்னும் சாப்பிடலையேப்பா. இதுக்கு மேல எங்க சாப்பிடுறது? அவன் இங்கேயே தூங்கட்டும். ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து போத்தி விடு. சரிப்பா. வாங்க தமிழ். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். முதல்ல கையை கொடுங்க. அப்பா போறீங்களா? அதுக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரும்போது ஸ்வீட் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏதோ ஞாபகத்துல. அதனால என்ன இங்க பண்ண சொல்லிடுவோம். இந்த வாங்க தம்பி. வணக்கம்மா. துளசி வரல? இல்ல வீட்ல இருக்கா. ஓ, பிரபாகர் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இருக்கறே. தீபா, என்னம்மா? வாங்க சார். ஹலோ தமிழ், என்ன சர்ப்ரைஸ் விசிட்? நேத்து அக்கா வந்தாங்க, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் கப்புல வர மாட்டீங்களா? சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவ டயர்டா இருக்குன்னு சொன்னாதான் வீட்ல விட்டு வந்துட்டேன். செக்கப்புக்கெல்லாம் அடிக்கடி கூட்டிட்டு போறீங்கல்ல? கூட்டிட்டு போறேன் சார். ஒரே டாக்டரை தான் பார்க்கணும், அடிக்கடி மாத்தக்கூடாது. சரி சார். அக்காவுக்கு ஒரு டேலண்டான டாக்டர் நான் சஜஸ்ட் பண்றேன். அங்க போங்க, நல்லா பாத்துப்பாங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. அது உங்க அப்பா இருக்கும்போது நீங்க ஹாஸ்பிட்டல் மேல லோன் வாங்கியிருந்தீங்க. இப்போ அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அந்த க்ளோசர் ஃபார்மாலிட்டிஸ் பத்திலாம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. சார் ஒரு 10 மினிட்ஸ் நான் அவர்கிட்ட பேசுறேன். தாராளமா பேசிட்டு வாங்க. வாங்க.
பிரபாகர், உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம், அதான் வெளியே கூப்பிட்டு வந்தேன். அதை உள்ளே பேசிருக்கலாமே. இல்லை பிரபாகர், இது என்டையர்லி பர்சனல் விஷயம். உங்கள் விஷயத்தில் தலையிடுறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என் பிரதரனால உரிமையோடு நான் பேசுகிறேன். அக்காவும் நீங்களும் என்னோட வெல் விஷஸ். நீங்க என்ன பேசினாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தயங்கமா கேளுங்க. பிரபாகர், நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் தீபாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் பார்த்து அவள் பயப்படுறான்னு நினைக்கிறேன். அவ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாளா? நோ, அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. நேற்று இங்கே துளசி வந்திருந்தப்போ உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆமாம், உங்கள் அப்பாவோட ட்ரஸ்ட் விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. தமிழ் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவோட ஞாபகமா நினைக்கிறேன். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்போ நிலைமை வேற. வசதி இருந்தப்போ நீங்கள் நிறைய பேரை படிக்க வச்சிங்க. ஆனால் உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எல்லாம் சுற்றி இழந்துட்டீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருமானம் இல்லாதப்போ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படி சாத்தியம்? அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ். ஓகே, நீங்க பேசி முடியுங்க. ஐயோ, இப்போ நீங்கள் தப்பாக எடுத்துவீங்களான்னு பயமாக இருக்குது. பிரபாகர், ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் கோவப்படாமல் கேட்கணும். முதல்ல உங்களோட எக்கனாமிக் சுச்சுவேஷனை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. தீபா பார்த்து வேண்டியது உங்களோட கடமை. இதே விஷயத்த தீபாவும் அத்தைமாவும் திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி நான் வேலை இல்லாமல் இருக்கேன். பேங்க் பேலன்ஸோ வீடோ எனக்கு கிடையாது. வேலையில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாதான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிக்கனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும். தகுதிக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது. இதான உங்க அட்வைஸ்? ஐயோ, நான் அட்வைஸ்லாம் பண்ணல. தெரியும் தமிழ், எல்லாருமே நான் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் அதுக்கு தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கிறது தப்பே இல்லையே. கையில நிறைய பணம் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் ஆடம்பரமா செலவு பண்றதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா இப்பதான் உங்க கையில பணமே இல்லையே, அதுக்கான சோர்ஸும் இல்லையே. வருமானம் இல்லாதப்போ சிக்கனமா வாழறது புத்திசாலித்தனம். உங்க லாஜிக் எனக்கு புரியுது. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயி கிடையாது, ஒரு பெரிய பிசினஸ்மேன், மல்டி மில்லியனியர். ஒரு பிசினஸ் விஷயமா ஃபாரின் ட்ரிப் போறீங்க, நிறைய பணத்தோட. போன இடத்துல பணம் எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. ஏதோ ஒரு திருடன் திருடிட்டான். கையில ஒரு ரூபா கூட கிடையாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நோ, ஒரு மல்டி மில்லியனர் பணத்தை மிஸ் பண்ணிட்டா ஹெல்ப்பே கிடைக்காத இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு கேட்கிறேன். சரி, அவரை விடுங்க. நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பணம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி பிக் பாக்கெட் எடுப்பீங்களா, இல்ல ஐயோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிச்சை எடுப்பீங்களா? அது எப்படி முடியும்? எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல. சோ எல்லாத்தையும் இழந்தாலும் ஸ்டேட்டஸ் அதை மெயின்டைன் பண்ணணும். காசே இல்லைனாலும் டிக்னிட்டியை விட்டு தரக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அக்ரி பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ ஏன் சிச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கு. டோட்டல் ப்ராப்பர்ட்டி லாங்கிற பேர்ல கவர்மெண்ட் அடிச்சு பிடிக்கிட்டாங்க. இப்போ எனக்குன்னு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஒரு ரூபா கூட இல்லாத நீ பிளாட்ஃபார்ம்ல தான் தங்கணும், பிரெட்டுக்காக பிச்சை எடுக்கணும் சொல்லுவீங்களா? சாச்சா, நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன் தமிழ். நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தானா எதுக்காக என்னோட தேவைகளை குறைச்சுக்கணும்? எதுக்கு இருக்கிறதுக்குள்ள செலவு பண்ணணும்? எனக்கு இந்த பாலிசி சுத்தமா புரியல. பிரபாகர், உனக்கு எல்லாம் போச்சு, இனிமே எதுக்கும் ஆசைப்படாத, கார்ல போகாத, காஃபி குடிக்காத, யாருக்கும் ஹெல்ப் பண்ணாத. இப்பெல்லாம் அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எதுக்கு வருமானத்துக்குள்ள செலவு பண்ணணும்? செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை அதிகமாக்குவோம். இதுதானங்க புத்திசாலிங்க பண்றது. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. இதான் என்னோட பாலிசியும். எஸ், அதனாலதான் நான் என்ன மாத்திக்கவே இல்லை. எங்க அப்பா இருக்கும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரியே இருக்கேன். பணத்தை என்னைக்கு வேணாலும் சம்பாதிக்கலாம். எனக்கு அந்த கட்ஸ் இருக்கு. கௌரவத்தை இழந்துட்டா திரும்ப கிடைக்காது. முதல்ல கை கொடுங்க. நீங்க இந்த அளவுக்கு மெச்சூர்டா விஷயம் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? அதெல்லாம் இடியட்ஸ் பண்ற வேலை. ஆனா ராயலா வாழணும்னு சொல்லி அதுக்காக சம்பாதிக்கிறான் பாத்தீங்களா? அவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா தீபா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. பொறுப்பு இல்லாதவன் எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கா. இப்போ பாருங்க பிரபாகர், நீங்க உங்க அப்பா அளவுக்கு முன்னேற வரைக்கும் தீபா இல்ல யாராலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எதையுமே கண்டுக்காம உங்க கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதை நீங்க இப்ப கிளியர் பண்ணி ஆகணும். கேளுங்க. ஒரு 10 to 15 lakhs நீங்க யார்கிட்ட கடன் வாங்கினதா கேள்விப்பட்டேன். கடனா? நோ வே, அது என்னோட ஓன் மணி. இங்கதான் தீபா கன்ஃபியூஸ் ஆறா. கடன் வாங்காம எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட்? யாரா இருந்தாலும் பயப்பட தானே செய்வாங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்க அவளுக்கு கிளியர் பண்ணிடுங்க. வாங்க, உடனே கிளியர் பண்றேன். வாங்க. இந்திரா, என்னங்க? ஒரு நிமிஷம். தீபா, அத நீங்களும் வாங்க. மாமா, நான் லாக்ஸ் கணக்கில் கடன் வாங்கி செலவு பண்றதா தீபா சந்தேகப்படுறதா. நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கல. எங்க அப்பாவோட வெல்விஷர் ஒருத்தர் 25 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாரு. கடனா இல்ல, எங்க அப்பா கொடுத்த பணத்தை வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு வசதியா இருக்காரு. அந்த பிசினஸோட ப்ராஃபிட்டோட ஷேர் தான் இந்த 25 லட்சம். உண்மையை தானே சொல்றீங்க? 25 லட்சம் ரூபான்றது பெரிய அமௌண்ட் ஆச்சே.
மாமா உங்களுக்கு டவுட் இருந்தா இது அவரோட விசிட்டிங் கார்டு. ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க அப்பாவோட ஞாபகமா என்ன கொடுத்துருக்காரு. ப்ராமிஸா? பிரபாகர், இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. சொல்லிருக்கலாம் தான். தீபா கொஸ்டின் பண்ண மெத்தட் எனக்கு பிடிக்கல, அதான் சொல்ல. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம கேட்டுட்டா, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, இல்லாத நேரத்துல பணம் கிடைச்சது சந்தோஷமான விஷயம்தான். அதை பார்த்து சிக்கனமா செலவு பண்ணல, அதனாலதான் கேட்டேன். மாமா நீங்க பயப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். அதுல 15 lakhs கேபிட்டலா வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வெரி குட். என்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நோ ஐடியா. 30% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். அதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு பிசினஸ் சொல்றேன். இன்வெஸ்ட் பண்றீங்களா? சூப்பர், சொல்லுங்க. ஓகேனா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல தான் ரிட்டர்ன்ஸ் இப்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் அதுல ரிஸ்க் இருக்கு. கவலையே படாதீங்க. நம்ம கைவசம் சூப்பரான ஆட்கள் இருக்காங்க. அவங்க சொல்ற ஸ்கிரிப்ட் வாங்கி போட்டா போறோம். சூப்பரா காசு பார்க்கலாம். பட் அதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. நானே ஆபீஸ் போட்டு ஃபுல் டைம் அதுல இறங்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா என் கூட பார்ட்னரா சேர்ந்துக்கோங்க. உங்களோட எனக்கும் ஓகே. மாமா என்ன சொல்றீங்க? தமிழ் பேங்க்ல ஒர்க் பண்றாரு, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். தைரியமா சேர்ந்துக்கலாம். என்னமா சொல்ற? ம் சரிங்க. ஹலோ மேடம், உங்களுக்கு ஓகே தானே? ம். பி ஹாப்பி. கை கொடுங்க தமிழ். டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். கண்டிப்பா. தீபா, இனிமேயாச்சும் என்னோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கோ. யூஸ்லெஸ்ஸா எதையும் செய்ய மாட்டேன். எதையும் யோசிச்சு தான் பண்ணுவேன். ஓகே? அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம். லாவணியாக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். நீங்களும் அம்மாவும் மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். அப்புறம் பிரபாகர், நீங்களும் தான் தீபா கூப்பிட்டு கண்டிப்பா வந்துடணும். வரோம் சார். ஓகே சரி, டைம் ஆச்சு, நான் வரேன். வரேன் பிரபாகர்.